இது வரலாம். தம்பி வரலைனாலும் மற்றவர்களை வருவாங்க, வர சொல்லுவோம். மற்றவங்களை தம்பி புஷியானந்தையோ ஆதவையோ வந்து பாருங்க, ஆறுதல் சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அது செய்வாங்க. அதெல்லாம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய அரக்கர்கள் ஒன்றும் கிடையாது. நம்ம பிள்ளைங்க தானே வருவாங்க. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ தம்பிக்கு வந்து இப்போ புதுசு. எனக்கு 15 வருஷமா இந்த அனுபவத்தில் நான் ரொம்ப பக்குவப்பட்டு இப்போ காவல்துறை நாங்கள் கொடுத்த சொன்ன விதிமுறைகளை பின்பற்றலை. அவங்க வந்து இதில் ஏதோ சதி இருக்கு. இது அல்ல. இப்போ இழப்பு தான். இறந்தவர்கள் தான். இப்போ யாருக்குமே அந்த சூழல்ல என்ன பண்ணோம்னா என்ன செய்யறதுன்னு தெரியாதுல, அந்த பதட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கிறதா. அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவர் இருக்காங்க, அவங்களும் யாரும் இவங்க வந்திருப்பாங்க சார். இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு காவல்துறையினர் வந்து நீதிமன்றத்தில் அந்த ஒரு முடிவு வச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்கணும்? இல்லை திட்டமிட்ட சதின்னா அதை நம்ம வந்து சான்றுகளோட நிரூபிக்கணும். நம்ம பேசும்போது அந்த வலியில் வேதனையில் ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம். இப்போ அவங்க தரப்பில் பார்த்தா அவங்க சொல்றது சரின்னு படும், அரசு தரப்பில் வேற ஒரு காரணம் சொல்லுவாங்க. இப்போ இந்த நேரத்தில் வந்து அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து சரியானதாக இருக்காது. ஏன்னா நம்ம 1-2 உயிர் இல்லை 40 உயிர்கிட்ட நம்ம இழந்திருக்கோம். அந்த அவங்க இழந்தவர்கள் குடும்பத்தில் ஒருத்தனா நின்று தான் நீங்கள் இதை பார்க்கணுமே ஒழிய இதை போய் கருத்து பேசிட்டு ஏற்கனவே காயம்பட்டு இவங்க பாரு என்ன பேசிட்டு வாங்க. அந்த சாவு வீட்டில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த சாவு வீட்டில் இருக்கிற ஒரு மகனை நான் பார்த்தா ஐயோ ஐயா என்னையா பேசிட்டு இருக்கீங்கன்னு வரும். அந்த மனநிலையை தான் நீங்கள் இதில் பார்க்கணும். இது வரலாம். தம்பி வரலைனாலும் மற்றவர்களை வருவாங்க, வர சொல்லுவோம். மற்றவங்களை தம்பி புஷியானந்தையோ ஆதவையோ வந்து பாருங்க, ஆறுதல் சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அது செய்வாங்க. அதெல்லாம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய அரக்கர்கள் ஒன்றும் கிடையாது. நம்ம பிள்ளைங்க தானே வருவாங்க. காவல்துறையோட நிபந்தனைகள் வந்து பின்பற்றாதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு, விபத்து நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்போ காவல்துறை நாங்கள் கொடுத்த சொன்ன விதிமுறைகளை பின்பற்றலை. அவங்க வந்து இதில் ஏதோ சதி இருக்கு. இது அல்ல. இப்போ இழப்பு தான். இறந்தவர்கள் தான். இப்போ அந்த துயரத்தில் நம்ம பங்கேற்று துயரத்தில் நிற்கிற அந்த குடும்பத்துக்கு நம்மளால முடிஞ்சா 2 வார்த்தை ஆறுதல் இல்லை அவங்களுக்கு, அதுதான் இப்போ தேவைப்படுது. இதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை. இப்போ நடந்துருச்சு, கேட்டிருந்தா அப்படின்னா கேட்கல, நடந்துருச்சு. இப்போ அதுக்கு போய் என்ன பண்ண முடியும்? அவங்க சொல்றது நாங்கள் ஒரு இடம் கேட்டோம், அந்த இடத்துல கொடுத்துருக்கலாங்கிறாங்க. அது இப்போ பார்க்கும்போது கொடுத்துருக்கலாம்னு நமக்கு தோணுது. அவங்க என்ன கணக்கில் இந்த இடத்த தேர்வு பண்ணாங்கன்னு தெரியல. அது கேட்டால் எதிர்கட்சி தலைவர் ஐயா இங்கே தான் கூட்டம் போட்டாங்க, அந்த இடத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்றது. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ தம்பிக்கு வந்து இப்போ புதுசு. எனக்கு 15 வருஷமா இந்த அனுபவத்தில் நான் ரொம்ப பக்குவப்பட்டு அதான் நடக்கும். எனக்கெல்லாம் எங்கே சனம் வராதோ முட்டுச்சந்து மூத்திர சந்தும்பாங்க, அங்கே தான் கொடுப்பாங்க எனக்கெல்லாம். சரி என்ன பண்ணுறது, இதை கடந்து தான் நம்ம வந்தாக வேண்டியது.